நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை விரும்பி செய்தால் தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். உங்களை ஆச்சரியப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டாகும். எப்படி மரியாள் விரும்பி ஏற்றுக்கொண்டாள், மாறுத்தரம் சொல்லவில்லை. போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், இதோ நான் அவருக்கு அடிமை, அவருடைய சித்தத்தின்படி மட்டும் எனக்கு ஆக கடவுள். இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கடியான சூழ்நிலையிலும் கண்ணீரான சூழ்நிலையிலும் இதைத்தான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அது மறக்க முடியும். பவுல் அடிகளார் அந்த தமஸ்குவுக்கு வெறி கொண்டு சபையை நொறுக்குவதற்கும் சபையை அழிப்பதற்கும் போனபோது இயேசுவினால் தொடப்பட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபோது அவர் குருடனாக கண் தெரியாதவனாக கீழே விழுந்தபோது அவர் கேட்ட முதல் வார்த்தை, ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அவரை கர்த்தர் ஆச்சரியப்படுத்தினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் பாதி புத்தகங்களை அவரை கொண்டே எழுதினார். இதுவரை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. இன்னும் உங்களுக்கு வாய்ப்பும் காலங்களையும் அவர் கொடுக்க வல்லவர். இன்னும் பல சந்தோஷங்களை உங்களுக்கு தர வல்லவர். நீங்கள் ஒன்று சொன்னால் போதும், நான் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக தேவன் உங்களை அதிகமாய் ஆச்சரியப்படுத்துவார். உண்மையிலே ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாக கருவுடுகிற ஒரு நிலைமை மிக கொடூரமானது. அவள் யோசேப்பை குறித்து சிந்தித்திருந்தால் அவள் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. அவளுக்கு ஒரு அழகான திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எந்த புருஷனும் இதற்கு ஒத்துக்கொள்ளவே முடியாது, ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஆனால் தேவன் மரியாளை ஆச்சரியப்படுத்தினார். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக செயல்படும் போது, நீங்கள் தேவனுக்காக ஒரு அடி வைக்கும் போது, நீங்கள் தேவனுக்காக ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவர் சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களிடத்தில் அவர் பேசுவார். உங்களை எதிர்க்கிறவர்களை உங்களுக்கு சாதகமாய் அவர் கொண்டு வருவார். நீங்கள் பயப்படுகிற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். அவர் யாரிடத்தில் பேச வேண்டுமோ அதை பேசுவார். மரியாள் போய் என்ன பேசினாலும் யோசேப்பு கேட்க முடியாது. கண்டிப்பா ஐயா, கடவுளுடைய பிள்ளையை நான் சுமக்கிறேன் என்று சொன்னால் அவர் நம்ப மாட்டார். ஆனால் சித்தம் செய்து பாருங்கள், யோசேப்பு உங்களை ஆச்சரியப்படுத்துவார். சித்தம் செய்தால் யோசேப்புக்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதுதான் அந்த வேலையை தேவன் செய்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற பயங்கள், நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை சரி செய்கிற வேலை அவர் பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் சித்தம். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று மரியாள் சொன்னபோது தேவதூதன் நேரடியாக யோசேப்புக்கு போகிறார். பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். முதலாவது இந்த சம்பவமே மரியாள் ஆச்சரியப்படுத்தி இருக்கும் அல்லவா? யோசேப்பு என்ன சொல்லுவாரோ, யோசேப்புட்ட நான் எப்படி சொல்லுவேனோ, யோசேப்பு என்ன நினைப்பாரோ, இது யோசேப்பு ஏற்றுக்கொள்வாரோ? இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாளை அவர் அறியாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய முதல் பிள்ளை பெற்றெடுக்கிற வரை. ஏனென்றால் அது கடவுளுடைய சபதம். என்ன சபதம்? ஸ்திரீயின் வித்து, ஆண் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும், அது உலகத்தை காப்பாற்ற. ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் கடவுளின் வல்லமையினால். அதனால் அது ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுக்கு முன்னாக போடப்பட்ட சபதம். ஆண் துணை இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், ஸ்திரீயின் வித்தாக, அது பெண்ணுக்கான வித்தாக, அது பெண்ணின் மூலமாக மட்டுமாக பிறக்கும். அப்ப இந்த செய்தி யோசேப்புக்கு போக வேண்டும். அதை அவர் பார்த்தார். வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 19, 20 வசனங்களை நீங்கள் பார்த்தால், அவள் புருஷனாய் யோசேப்பு, அவன் ரொம்ப நல்லவங்க. அவன் இந்த மாதிரி காரியங்களை கேட்ட அவனுக்கு மனசு அவ்வளவுதான். அவன் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை கேவலப்படுத்தவோ அவளை பத்தி தப்பா பேசவோ. ஏன்னா அவனுடைய நினைப்பு என்ன வரும்? இவ எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் இவ எப்படி இவள் கர்ப்பவதி ஆனாள் என்கிற கேள்வி அவனுக்கு ஓடும். ஆனால் அவன் நல்லவன். நல்லவர்கள் யாரையும் என்னப்படுத்த மாட்டார்கள் என்றால் அவமானப்படுத்த மாட்டார்கள். அவன் நீதிமான். நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டார்கள். அதனால் அவன் என்ன செய்கிறான்?
அவன் நீதிமானா இருந்தபடியால் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யூதர்கள்ட்ட இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டினா கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. ஆனா அவன் நீதிமானா இருந்தனால ரகசியமா இதை நம்ம தள்ளி வச்சிருவோம், அவளை அப்படியே அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அப்போ அவனுக்கே வந்திருக்குன்னா ஊருக்கே போயிருக்கும் பிரச்சனை, அவங்கிட்டே மேட்ரு பிரச்சனை வந்திருக்குன்னா உலகம் முழுசும் போயிருக்கும். அப்ப பாருங்க, அப்பொழுது அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. அப்ப யோசேப்பை என்ன செய்யறது, யோசேப்பு கிட்ட எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க அவர் சித்தத்தை எப்படி செய்யறதுன்னு நினைங்க, அதை அவர் பார்த்து கொள்வார். அங்க பாருங்க, தேவ தூதன் அங்க போகிறார். தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே. நம்மளோட 4வது தலைமுறை தாத்தா பேர் என்னன்னா எனக்கே தெரியாது, எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் தெரியாது. ஆனால் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தகப்பனை கூப்பிடுறான் பாருங்க தூதன், தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. மத்தேயு இதை ரொம்ப அழுத்தமாக எழுதுறாருன்னா, மத்தேயு இயேசுவ தேவ குமாரன்னு சொல்லத்தான் எப்பயும் விரும்புவார். அவருக்கு மாட்டு தொழுவம்லாம் சொன்னா பிடிக்காது. மார்க்கு தேவனை வேலைக்காரனாக காண்பிக்கிறார், ஒரு ஊழியக்காரனாக. லூக்கா புறஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக நமக்கு காண்பிக்கிறார். அப்படிதான் ஒவ்வொருத்தவங்களை காண்பிக்கிறான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீதின் குமாரனாகி யோசேப்பை உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உலகத்துக்கு தெரியணும், இயேசு ஒரு கணவன் இல்லாமல் பிறந்தார் என்கிற இந்த செய்தி, இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மை காப்பாற்ற வந்தார் என்கிற செய்தி. அப்ப நீ அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அதை நீ கவலைப்படாத, அதை பத்தி நீ பயப்படாத. பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார், அவளுக்குள்ளே உண்டாக்கப்பட்டது. அவர் யாரை பெறப்போகிறாள்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். சொல்லிட்டு போன பிறகு 24, 25 பாருங்கள். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே. பாத்தீங்களா, வேலை முடிஞ்சு போச்சு, தூதனே முடிச்சிட்டான். இங்க நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவ சித்தத்தை நம்ம செஞ்சோம்னா மரியாளுக்கான பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்கொள்றாரு. தேவ சித்தத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளவு கணக்கு மைண்டில் யோசிச்சிருப்பாங்க மரியாள். எப்படி அவர்கிட்ட பேசுறது, எப்படி தூதன் வந்து சொன்னதை அவங்ககிட்ட சொல்கிறது, அவர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாரா, அவர் ஏற்றுக்கொள்வாரா, அவர் இதை அங்கீகரிப்பாரா. நீ அவர் சித்தம் செய், அவர் உன்னை ஆச்சரியப்படுத்துவார். அவ்வளோதான். இந்த கிறிஸ்மஸில் ஒரே ஒரு காரியம்தான், நான் அவர் சித்தம் செய்தால், என் இயேசு பிதாவினிடத்தில் சொன்னாரே, உம் சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன் என்று நீங்களும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் சொல்லுகிறேன் அடுத்த கிறிஸ்மஸுக்குள்ளே நிறைய ஆச்சரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து போனால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். தேவ சித்தம் செய்வதை தேவன் விரும்புகிறார். இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்கிறவர்களை பார்த்து நேசகுமாரன் என்று அவர் அழைக்கிறார். தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், ஏன்னா அது அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதுவரை அவன் சேரவில்லை தன்னுடைய மனைவியோடு, அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இரண்டாவது ஆச்சரியத்தை பார்த்தால் அவர்களுக்கு குடிமதிப்பு எழுதப்படுகிறது. அவர்கள் இப்பொழுது சொந்த ஊருக்கு பயணப்படுகிறார். சொந்த ஊர் பெத்லகேம், வாழ்கிற ஊர் நாசரேத். இப்போ ராம்நாட்டுக்காரங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால், நீங்கள் எந்த ஊருன்னு அந்த கிராமம், இந்த கிராமம், நாங்கள் இந்த ஏரியா, அந்த ஏரியா நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி யோசேப்புக்கு சொந்த ஊர் பெத்லகேம். அது ரொம்ப சின்ன ஊர், அங்கே பிழைக்க முடியாது. அது சின்ன சிறிய ஊரானபடினாலே பிழைப்பதற்காக நாசரேத்தில் இருக்கிறார். நாசரேத்தில் இருந்து தன் மனைவி அந்த கற்பம் முடிந்து குழந்தை பெறுகிற அந்த சூழ்நிலையிலே குடிமதிப்பு எழுத வேண்டும், அந்த நாள் அங்கே இருக்க வேண்டும். அதனாலே உலகத்தில் இருக்கிற எல்லா பெத்லகேமர்களும் அன்னைக்கு அங்கே வந்துட்டாங்க. காசு இல்லாமல் கூட அவர் மாட்டு தொழுவத்தில் இருந்தார்னு சொல்லுவது முறையாகாது. ஏன்னா லாட்ஜில் என்ன இல்லை, அதுதான் உண்மை. லாட்ஜில் இடம் இல்லை, அதுதான் உண்மை. அவ்வளவு. ஆனால் ஆண்டவர் பிதாவானவர் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி ரோட்டிலே போகும்போதே பிரசவம் ஆகிவிட்டது.
அப்படி ரோட்டிலே தான் பிரசவம் நடந்து கடைசியாக பிள்ளையை தூக்கி முதல்ல வச்ச இடம் அந்த மாட்டுக்கு புல்லு போடுற இடத்துல தான் கடவுளுடைய மகன் இருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. அது ஆண்டவர் விரும்பினார். நீங்க ஒன்றும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் எப்பயுமே தாழ்மையே விரும்பி போனார். அவர் நம்முடைய ராஜா அதைத்தான் விரும்பினார். அவர் எப்பொழுதும் கடினமான பாதையவே விரும்பி அதிலே போய் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்பினார். அது அவருடைய விருப்பம் அப்படி இருந்தது. இங்கே பாருங்கள், மரியாள் அப்படி பிள்ளை பெற்று மாட்டு தொழுவத்தில் இருக்கிற நேரத்தில் அவளுக்கு எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன், நீங்கள் பிள்ளை பெற்று யாரேனும் ஆஸ்பத்திரியில் இருந்தால், பெரிய யாரேனும் வந்து உங்களை பார்க்க வந்தா, உங்களுக்கு தெரியாதவர்கள் யாரேனும் பரிசு பொருட்களை கொண்டு வந்து உங்களுக்கு செலுத்தினால் எப்படி இருக்கும்? இந்த ஊரிலே யாருக்குமே இடமில்லாத ஒரு மோசமான சூழ்நிலையிலே பார்த்தால் ஒரு மேய்ப்பர் கூட்டம் பிள்ளையை பார்க்க வருகிறது. மரியாள் அங்கும் இங்குமாக பார்க்கிறார்கள். இது என்னடா ஆச்சரியம்? யாரடா இவங்களுக்கு சொன்னது குழந்தை பேரு நடந்திருக்கிறது, கடவுளுடைய மகன் பிறந்திருக்கிறார்? அப்ப எந்த கடினமான சூழ்நிலையிலும் மரியாள் தேவ சித்தத்தை செய்யும் போது பிள்ளையை பார்க்க பிதா மேய்ப்பர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மேய்ப்பர்கள் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த குழந்தைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் இப்போ கூட அந்த பகுதி ஆர்எஸ் மங்கலம் பக்கத்துக்கு போனால் அங்கே நிறைய கருவு காட்டு பக்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணி செம்மறி ஆடு மேய்க்கிறாங்க. அங்கேயே தங்கி இருக்காங்க. அங்கேயே ஒரு பெரிய கொட்டாரம் மாதிரி போட்டுட்டு, கொட்டாரம் இல்லை, அது ஒரு மாதிரி கூடை மாதிரி இருக்குது, அந்த கூடைக்குள்ளேயே சமைக்கிறாங்க. இது போல தான் பெத்லகேமில் இருந்திருப்பார்கள் அந்த மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு தேவ தூதன் போய் சொல்லுகிறான், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி இப்பொழுது பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது ஓடி போய் அந்த தூதர் கூட்டம் இயேசுவை பார்த்தபோது மரியாள் பார்க்கிறாள், இது எப்படி? நான் தேவனுடைய குமாரனை சுமந்தேன், அவர் மேய்ப்பர்களை அனுப்பி என்னை கனப்படுத்தி இருக்கிறார். ஏன் நான் அப்படி சொல்றேன்? ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு இஸ்ரவேலிலே மிக பிரபல்யமானவர்கள் யாக்கோபு மேய்ப்பன். அப்போ மேய்ப்பர்கள் வந்து அந்த குழந்தையை பார்க்கும்போது, அதுவும் பெத்லகேமில் மேய்ப்பர்கள் என்றால் அது ஒரு பெரிய தொழில். பெத்லகேம் செழிப்பான பகுதி, அப்பத்தின் வீடுனா கோதுமை விளைச்சலிலே பிரசித்தி பெற்ற ஊர். அங்கே மேய்ப்பர்களுக்கு பஞ்சம் இருக்காது. அப்போ முழு மேய்ப்பர்களும் பெத்லகேம் முழுசும் பரப்பிட்டாங்க, தாவீதின் குமாரன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், உலகத்தின் இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அவர் தேவ சித்தத்தை செய்யும் போது லூக்கா சுவிசேஷம் 8:15-16 மட்டும் வாசிங்க. 1ஆம் அதிகாரம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி பாருங்க, அந்த தேவ தூதர்கள் வந்து மேய்ப்பர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. எல்லாமே தேவ தூதர்களே பார்த்துக்கிட்டாங்க. மேய்ப்பர்கள்ட்ட வந்து சொன்ன பிறகு மேய்ப்பர்கள் சொல்றாங்க ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, குழந்தையை பார்க்கிறதுக்கு அறிமுகம் இல்லாத மேய்ப்பர்கள் வந்து சூழ நிற்கிறார்கள். தீவிரமாய் வந்து நீங்கள் மட்டும் ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்பட்டீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கும் உங்களை ஆதரவளிக்கிறதுக்கும் உங்களை நடத்துகிறதுக்கும் கர்த்தர் ஆயிரங்களை அனுப்பி விடுவார். அல்லேலூயா. நான் ஒன்று தான் நினைப்பேன், நம்ம அவருக்காக தீவிரமாக செயல்பட்டா அவர் அதை விட பல மடங்கு தீவிரமாக செயல்படுவார்யா. அல்லேலூயா. ஆமாம். என்னடா நமக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லையே, மாட்டு தொழுவத்தில் தானே நம்ம பிள்ளைய வச்சிருக்கோன்னு மரியாள் நினைக்கிற நேரத்தில் இங்கே வந்து விட்டார்கள். மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். முழு பெத்லகேமுக்கும் போய் பிரசித்தம் பண்ணுகிறார். அதுதான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தால் அவர் உங்களுக்காக தீவிரமாய் செயல்படுவார். அவர் உங்களுக்காக யோசேப்பினிடத்தில் பேசுவார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றை செய்ய தவறிவிட்டு செய்யக்கூடாத பலவற்றை செய்கிறோம். நீங்கள் இந்த பூமியிலே பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை மற்றவர்களை விட வித்தியாசமாய் அவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் உண்டு. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய
எப்படியாவது ஒரு லாட்ஜை பிடிச்சிருங்க, எப்படியாவது ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க, எப்படியாவது ஒரு செவிலியரை கொண்டு வந்துருங்க, என்னால் முடியல. இல்லை, தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால், இந்த பெரிய கஷ்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தால், எதையும் அவள் பழகி இருந்தால், எந்த அனுகூலமும் அவள் ஜெபத்தில் கேட்கவில்லை. நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி என்னை முழுமையாக எந்த வழியையும் நான் தாங்குகிறேன், எந்த வேதனையும் நான் தாங்குகிறேன். இன்றைக்கு சகல மருத்துவ வசதிகளும் வந்துவிட்டன. அப்படியே பெண்களுக்கு அந்த காலங்கள் மிக கொடுமையானதாக சொல்லுகிறார்கள். ஐயோ, அதனால்தான் பெண்களை மிக மதிப்பாக பார்க்கிறது சமுதாயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை என்ன அது கடினமான பாதையில், ஏன்னா ஆட்டோவில் கூட பின்னாடி எழுதி போட்டிருக்காங்க என்னத்துக்கு இலவசம். ஆனால் மரியாளுக்கு ஆட்டோ கூட இல்லை, ஆனால் தெய்வ சித்தத்தை செய்வேன். எல்லாரும் வலது கை உயர்த்தி சொல்லுங்க, தேவ சித்தோ நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். அப்படி சொல்லுங்க, தேவ சத்தோ என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தோ நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். ஜெபமா பாடுங்க பார்க்கலாம். சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அடுத்த ஆச்சரியம், உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு நட்சத்திரம் புதுசா தோன்றுச்சுன்னா ஏன் தோன்றுச்சு, எதுக்காக வானத்தில் இப்படி ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு, இன்னைக்கு ஏன் இந்த ஸ்பெஷலாக ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு, இது என்னத்தை நமக்கு சொல்ல வருது, இதை குறித்த ஆராய்ச்சிகள் இன்னைக்கு உலகம் எங்களும் நடக்கும். இவங்க திடீர்னு விசாரிக்கும் போது, ஆராய்ச்சி பண்ணும்போது, இன்றைக்கு தேவனுடைய மகன் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. அப்போ கூட பாருங்க, அவங்க நேரம் அரண்மனைக்கு தான் போகிறாங்க. ராஜாவுக்கு மகன் பிறந்திருந்தா எங்கே தான் பிறந்திருக்கோம், அரண்மனையில் கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து அவனுக்கு தூக்கமே வரல. ஏரோதுக்கு ஒரு சின்ன செய்தியை கேட்டாலே சாத்தானுக்கு பயம். நமக்கு கர்த்தர் நல்ல செய்தி கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் இம்மானுவேலன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவ்வளோதான். அவர் கூட இருந்தால் எந்த செய்தியும் நீ பேர்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஏரோது அரண்மனை திகில் பிடிச்சிருக்கு, பெத்லகேம் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏரோது அரண்மனைகளுக்கு பயம், சபைகளுக்கோ மகிழ்ச்சி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் அங்கே நடந்தது. சாஸ்திரிகள் வருகிறார்கள். குழந்தையா, இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பொம்மையெல்லாம் போட்டு குடிலாம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான இயேசுநாதர் குழந்தையா பிறந்தப்ப அவர் பாதத்தில் விழுந்து பணிந்தது யார் தெரியுமா? சாஸ்திரிகள். ஆனால் அவங்க மரியாளையும் பணிந்தாங்கங்கிற போது தான் மரியாள் நினைத்திருப்பாள், இத்தனை பெரிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து என் பாதத்தில் விழுந்து பணிகிறார்களே, அவர் சித்தம் செய்தால் மேன்மக்கள் உங்கள் காலுக்கு கீழே வருவார்கள், உன்னை ஆச்சரியப்படுத்துவார், பெரியவர்கள் வருவார்கள், சொல்வார்கள் தேவ சித்தம் மட்டும் செய்து பாருங்கள், நீங்கள் இவர்களெல்லாம் கனவு கண்டவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். இது மிகப்பெரிய ஆச்சரியம். பாருங்கள் அந்த வீட்டிலே நடக்கிறதை. மத்தேயு 2:9-12 வரை வேகமாக வாசி. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிகாட்டுறாரு பாருங்க. அவங்க ஏரோது ராஜா அரண்மனையில் இருந்து இறங்கின உடனே எங்கிட்டு போகிறது? கூகுள் மேப்பை நம்பி போனால் குழியில் தள்ளிடும். எங்கே நம்பி போகிறது? எதையும் நம்பி போக முடியாது. ஆனால் இன்னைக்கு கடவுள் ஒரு நட்சத்திரத்தை காண்பித்தார். அந்த நட்சத்திரம் நமக்குத்தான் இயேசு. நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வாழ்க்கையில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆமாம், அங்கே பாருங்கள், அந்த நட்சத்திரம் ஆனந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். என்ன சந்தோஷமா? இயேசுநாதர் உள்ளே வந்தால் நீங்கள் சம்பாதிக்கலாம், பெரிய வேலை கிடைக்கலாம். ஆனால் இயேசுநாதர் உள்ளே வந்தால் நான் சொல்லுவேன் கேரண்டி. என்னத்துக்கு கேரண்டி தெரியுமா? சந்தோஷத்துக்கு. அவர்களுக்கு கோடி செல்வம் இருக்கலாம், அவனுக்கு எப்போ ஐடி ரைடு வரும், எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஆனால் நமக்கோ கர்த்தர் சந்தோஷத்தை தந்திருக்கிறார், நமக்கோ கர்த்தர் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். இங்கே பாருங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். நேர மரியாள் இருக்கிற இடத்துல, இப்போ நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு நல்ல வீட்டில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடுன்னு போட்டிருக்கல, பெத்லகேம்லேருந்து ஒரு வீட்டில் குடியேறிட்டாங்க. அடுத்து பாருங்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நிறுத்துங்க. எப்படி விழுந்தாங்களா? நீங்க தேவ சித்தத்தை செஞ்சா சாஸ்திரிகள் கூட சாஷ்டாங்கமா உங்க முன்னாடி விழுவாங்க. என்ன சொன்னேன்?
ஆச்சரியப்படுத்தும் தேவன். நம்ம கனவெல்லாம் இரவில் தூங்கும்போது உம் சித்தம் செய்யணும் ஆண்டவரே, உம் சித்தம் இயேசுவே. நான் ஒரு மண்பாண்டமே, இது மண்பாண்டம் தாங்க. உள்ளே போட்டுட்டு ஒரு 10 நாள் கழித்து தோண்டணும்னா நம்ம சொந்தக்காரங்களே நம்ம பார்க்க முடியாது. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண்பாண்டமே. இந்த மண்பாண்டங்கள் அவருடைய ஜீவனை சுமக்கிறதுனால தான் நமக்கு மகிமை. அந்த சுவாசம் நம்மளை விட்டு போச்சுன்னா தூக்கி மண்ணில் போட்டுருவான். ஆனால் நீ இயேசுவை பற்றி கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் கனவான்கள் உன் காலுக்கு கீழே வருவாங்க. கனவான்கள், சாஸ்திரிகள் காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து காணிக்கையை பாருங்க. என்ன காணிக்கை? பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அந்த காலத்தில் இதுதான் விலையேற பெற்று. இதை பற்றி நான் ரொம்ப வர்ணிக்க விரும்பலை. 4வது இப்போ 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணுறதுக்காக வழியோட பெத்லகேமில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரமுள்ள எருசலேம் பயணம். அப்படியே குழந்தையை தூக்கிட்டு 8வது நாள் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதில் தீவிரமாக இருப்பாங்க மரியாள். அதை எந்த காரியத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணுவதுக்கு சர்ச்சுக்கு போனால் அங்கே 2 கெஸ்ட்டு, அங்கே 2 ஆச்சரியம். பிரதான ஆசாரியனால் அல்ல, ஆசாரியர்களால் அல்ல, அங்கே ஒரு தாத்தாவும் அங்கே ஒரு பாட்டியும். தாத்தா பாட்டிங்களுக்குன்னா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும்ல. இந்த தாத்தாவும் இந்த பாட்டியும் இயேசுநாதரை பார்க்குற வரை சாகக்கூடாதுன்னு கத்தர் வச்சுருந்தார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், கத்தருடைய நன்மையை பார்க்குற வரை கத்தர் நம்மளை சாக விட மாட்டாரியா? நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. சாக விட மாட்டாரியா? அப்படி சாக விட்டுற மாட்டார். அந்த தாத்தாவுக்கு ரொம்ப வயது. தினந்தோறும் சர்ச்சுக்கு வருவார். ஆனால் இயேசுநாதரை குழந்தையா கையில் ஏந்தி சொல்கிறாரு, இப்போ நான் செத்தா போதும், உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. அந்த பாக்கியம்லாம் அவங்களுக்கு தான். நம்ம 2000 வருஷம் பேக்கில் எல்லாம் போக முடியாது. அவர் கையில் தூக்கி இப்படி தான் சொன்னார். ரட்சண்யன்னா இந்த உலகத்துக்கு பிதா வச்சிருந்த ரட்சிப்பு, இயேசுவாகிய ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாளுக்கு ஒரு செய்தியை போட்டாங்க பாருங்க. உன் ஆத்துமாவை பட்டயம் ஊடுருவி பாய். என்னவா தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் நீ இப்படி கஷ்டத்துக்குள்ளே போகணும். இப்போவே கஷ்டம். 8வது நாள் தான் ஆச்சு நான் பிள்ளையை பெற்று. இங்கே 60 நாள் ஆனால் கூட பிள்ளை பெற்றா சர்ச்சுக்கு வராது அம்மா. இன்னொரு 60 நாள் கழித்து தான் வரும். 8வது நாள்லேயே சர்ச்சில் வந்து நிற்கிது. ஆமாம், பட்டயம், ஆத்துமாவை பட்டயம் உருவிப்போ. தன்னுடைய கணவனுடைய சீக்கிரமான மரணத்தை இங்கேயே சொல்லிவிட்டா. இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும்போது யோசேப்பு உயிரோடு இல்லை. சகலத்தையும் தாங்கி ஜெயித்தவள், சகல ஆசீர்வாதத்துக்கும் உரியவள். அதனால்தான் தூதன் சொன்னான், நாங்களெல்லாம் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து இயேசுவை கொண்டு வர போராடினோம், உனக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைத்ததே. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி, அந்த மாதிரி பாட்டி தான் நான் சபையில் ஜெபம் பண்ணுறேன். இரவும் பகலும் நைட் 85 வயசு பாட்டி. அந்த பாட்டியும் இயேசுநாதரை கையில் வாங்கி, ஆமாம், அது பார்த்திங்கன்னா அதே மத்தேயு சுவிசேஷத்தினுடைய அந்த பின்பகுதி லூக்கா சுவிசேஷம், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று அவளும் வந்துட்டா பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆம்பளைங்களில் ஒரு ஆளுக்கும் பெண்களில் ஒரு ஆளுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? சமமாக கொடுத்துருக்காரு. ஒரு சிமியோன், ஒரு அன்னாள், 2 பேரும் தான் அந்த குழந்தையை தூக்கி. அப்போ நினச்சி பாருங்கள், நான் சர்ச்சுக்கு போகிறேன், யாருமே என்ன பார்க்கல, சர்ச்சு வெறுமையாக இருக்குது, இயேசுநாதரை விருத்த சேதனம் பண்ணிட்டு போயிட்டோம். இல்லை, உன்னை ஆச்சரியப்படுத்த ஒரு சிமியோன் அங்கே இருக்கிறான. அவன் நோட்டீஸ் அடித்து புதன்கிழமை மாலை கூட்டம் வா என்று அழைக்கப்படல. டிசம்பர் 25ஆம் தேதி 6 மணிக்கு கூட்டம் என்றல்ல, பரிசுத்த ஆவியானவர் அங்கே மரியாளும் யோசேப்பும் வந்திருக்கிறார்கள். என் சித்தத்தை செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்கள், நீங்கள் போய் ஆச்சரியப்படுத்துங்கள். அதனால்தான் சிமியோன் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் வந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும்? நாங்கள் வந்தது எப்படி தெரியும்? நீங்கள் மட்டும் ஆண்டவர் சித்தம் செஞ்சு பாருங்களேன். என் பிரச்சனை எப்படிப்பா அவங்களுக்கு தெரியும்? என் வியாதி எப்படிப்பா அவங்களுக்கு தெரியும்? என்ன எனக்காக இவ்வளவு கஷ்டத்தோட பரிவோடு என்னோட பேசுகிறாங்களே, அதுதான் தேவ சித்தத்தினுடைய மேன்மை. இங்கே சிமியோனும் அன்னாளை பாருங்க, அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து. எனக்கு தெரிஞ்சு பாட்டிலாம் வீட்டு வீடாக உட்காந்து புரணி தான் பேசும். ஆனால் இங்கே ஒரு பாட்டி கர்த்தரை என்ன பண்ணுதான்? புகழ்ந்து. இது ஒரு நல்ல பாட்டியாக இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பாட்டியை தாங்க ஆண்டவரே.
என்ன எங்களுக்கு நல்ல பாட்டியா தாங்க. ஆமாம், வீடு வீடாக போய் கேட்டியா, இப்போ ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்திருக்கா, என் பேத்தி தூங்கிட்டே இருக்கா, எந்திரிக்கவே மாட்டா. இப்படி பேசுகிற பாட்டி நிறைய பார்த்துருக்கேன். கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமாம், இயேசுநாதர் குழந்தையா இருக்கும்போதே எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் பிரசித்தி உண்டாச்சு. கடைசியாக நான் சொல்லுகிற காரியம் உங்களை ஆச்சரியமாக இருக்கலாம். அவருடைய முதல் மகனை எருசலேமிலே குற்றவாளியாக தீர்த்து சிலுவையிலே தொங்க விட்டு கொண்டிருந்த நேர், தேவகுமாரனை நான் பெற்றேன், ரட்சிப்பு இப்படித்தான் வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. புருஷனையும் பறிகொடுத்திருந்த நேரத்தில் மூத்த மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றோடு நம்முடைய மகனுடைய மரணமும் நேரிடுகிறது. நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது என்கிற ஒரு நிலைமையோடு அந்த சிலுவைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். பல நேரம் நம்ம வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் கூட நீங்கள் அப்படி நினச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்களா? நாளைக்கு என்ன செய்கிறது, புது வருஷம் என்ன செய்கிறது, அடுத்த நாள் என்ன செய்கிறது, வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன். மரியாளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அவள் எப்படி கனவோடு 33 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை சுமந்திருப்பா. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரத்தம் சொட்ட சொட்ட முழு மனுகுலத்துக்காக அப்படியே அவளுக்கு காரிருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. தனக்கு நிறைய பிள்ளைகளும் உண்டு, பெண் குழந்தைகளும் உண்டு, ஆண் குழந்தைகளும் உண்டு. இவர்களையெல்லாம் எப்படி வளர்க்கப் போகிறேன் என்கிற நிலைமை. அந்த சிலுவையில் அவருடைய பிரகாசம் மரியாள் மேலே விழுகுது. அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்கும் பாருங்க. அதான் ஆச்சரியத்தெல்லாம் ஆச்சரியம். யோவான் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பின்பு அந்த சீசனை நோக்கி, பின்பு அந்த அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் அன்றைக்கு அங்கே நிற்கிறது நல்லது. சீமோன்லாம் இல்லை, எப்பயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனை காணோம், யாருமே இல்லை. ஆனால் அந்த யோவான் மட்டும் நிற்கிறார். அந்த யோவான் அப்படியே பக்கத்தில் நிற்கும்போது ஒரு சத்தம், அந்த வழியிலே அந்த வேதனை. அதான் என் ஆண்டவர் குடும்பத்தையும் தவற விடாதவர். அவரை சுமந்த அந்த கற்பத்துக்கு கண்ணீரோடு ஒரு முடிவு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சிலுவைக்கு பக்கத்தில் தன் மகன் சிலுவையிலே தொங்கும்போது அங்கே பாருங்க, அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இப்போ தாய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் இனிமேல் ஆண்டவர்கிட்ட போகிறேன், நான் என் பிதாவை நோக்கி போகிறேன். இதோ உன் தாய், இதோ உன் தாய். பாருங்க, எனக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்நேரம் முதல் அந்த சீசன். அதான் ஆச்சரியம். ஆண்டவருடைய ஆச்சரியம்ல அந்த நேரமே தொடங்கிறார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த பாயிண்ட் தான் பிற்காலத்தில் யாக்கோபை பிஷப்பா கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஏன் எத்தனையோ பேர் இருந்தப்ப இயேசுவுக்கு பின்னாக பிறந்த யாக்கோபு பெரிய பிஷப்பாக ஏற்படுத்தப்பட்டு ஒரு பெரிய எருசலேமில் நிறுத்தினார் தெரியுமா? ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார், இதோ உன் தாய். நான் போகிறேன், இந்த மரியாதை நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க, பார்த்துக்கிறங்க. அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு நான் நினைக்கிறேன், இயேசுநாதர் இருந்தப்போ கூட இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சா? மரியாளும் பிள்ளைங்களும் வந்து வெளியே நின்றாங்களா? நம்ம கூட்டம் ரொம்ப இருந்தனால ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தாங்க, மரியாள் வெளியே நிற்கிறார்கள், பிள்ளைகள் வெளியே வந்திருக்கிறாங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் கூட பிறந்தவங்களும் வெளியே நிற்கிறாங்க. ஆண்டவர் கோவம் வந்துருச்சு, யார் எனக்கு தாய்? ஏன்னா அது உண்மை தானே, அது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் ஆண்டவரை சுமந்துச்சு, அவ்வளோதான். ஆமாம், அந்த பாத்திரம் மரியாள் இல்லை என்றால் 1000 மரியாள். ஆனால் நான் சொல்லுவேன், மரியாள் தன்னை தகுதிப்படுத்தி இருந்தார்கள். மரியாள் தேவனுடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இயேசுவுக்கு சகோதரனா, இயேசுவுக்கு சகோதரியா, தாயா மாறுறதுக்கு. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மரியாளை சந்திக்காமலே வேறு பயணத்திலே போய்விடுகிறார். ஆனால் யோவான் அப்படி அல்ல, கரிசனையோடு மரியாளை கவனித்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன், அவருடைய மரண நேரத்திலும் மரியாளை ஆச்சரியப்படுத்தி விட்டு தான் போனார். எந்த கடினமான சூழ்நிலைகளும். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை வாலிபர்களே, உங்கள் இஷ்டத்தின்படி நீங்கள் போகலாம், உங்கள் விருப்பத்தை நீங்கள் செய்யலாம். ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் இடையில வந்து நிற்க மாட்டார். ஆனால்
நீ ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு உறுதியாக இருந்தீன்னா பாவம் உன்னை அலங்கோலமாக்கும், பாவம் உன்னை கேவலப்படுத்தும். பெரிய யூதா கோத்திர பிதாக்களின் தகப்பனையே ரூபனை அழிச்சிருச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், தேவ சித்தம் செஞ்சால் நம்மளை ஆச்சரியப்படுத்துவார். வலது கைவத்தி சொல்லுங்கள், ஆச்சரியப்படுத்துவார். என்ன படுத்துவார்? தேவ சித்தம் செய்கிறதுக்கு இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்திருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் பரமண்டலத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல அப்பூமியில் செய்யப்படுவதாகனு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போனால் போதுமா? அதை செய்கிறதுக்கு தான் உங்களை எண்ணெய் வச்சிருக்கிறாரு. அதனால தான் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு இன்றைக்கெல்லாம் கோடிக்கணக்கான பணம் கொடுத்து யாரையோ கிறிஸ்தவ பாட்டு பாட வைக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு பெருசு. சித்தத்தின்படி செய்கிற எளியவனைத்தான் அவர் தேடுகிறார். சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுத்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்துவார். கஷ்டத்தில் சிலுவை பாடுகளின் மத்தியில் கூட நீங்கள் போனீங்கன்னா சொல்கிறேன், அந்த பாடுகளிலும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் சித்தத்தை நீங்கள் செய்தால் அவர் உங்களை அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும், இது அப்படி தான் எனக்கு. அதனால தான் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அவர் கையில் விட்டுருவோம். நமக்கு ஒன்று தேவை, அவர் சித்தத்தை செய்ய. அவர் விருப்பம் என்ன? காலையில் எழும்பி இதை மட்டும் கேட்டு பாருங்கள், அன்றைக்கி நைட்டு முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன், நிறைய ஆச்சரியம் இருக்கும். அப்படி தான் குறைவுகளோடு போனாலும் ஒன்று மட்டும்தான், உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் உங்கள் சத்தம், உங்கள் சித்தம் உங்கள் சத்தம்னு போயிட்டே இருங்க. அவர் சத்தம் கேட்க கேட்க உங்கள் பாதையை சரி பண்ணிட்டே இருங்க. போகிற பாதையெல்லாம் சாஸ்திரிகளை சந்திப்பீர்கள், மேய்ப்பர்களை சந்திப்பீர்கள். ஆமாம், சிமியோனை பார்ப்பீர்கள், அன்னாளையும் காண்பீர்கள். ஏன்? எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளை, ஆமாம், அந்த கற்பத்துக்கு அப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த 2 பிஷப்புக்கள், 2 பெரிய தலைவர்கள். யூதா எழுதின அந்த ஒரே ஒரு நிருபம், அற்புதமான நிருபம். யாக்கோபு எழுதின அந்த 4 அதிகாரம், 5 அதிகாரம், இவர்களெல்லாம் இயேசுவுக்கு பின்னாக மரியாளுக்கு யோசேப்பின் மூலமாய் பிறந்தவர்கள். அந்த குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தாமல் விடவே இல்லையே. கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தாமல் விடவே இல்லையே. தேவ சித்தம் செய்கிற உங்களை கர்த்தர் அப்படி விட்டுற மாட்டாரு, ஆசீர்வாதத்தோடு தான் அனுப்புவார். அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸில் அவர் சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லி பாருங்க, நிறைய ஆச்சரியங்கள், நிறைய சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வரப்போகுது. வாழ்க்கையின் யதார்த்தமே நமக்கு பின்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அந்தந்த நாளில் பார்க்குறது தான். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருக்கே, நான் எப்படி வளர்க்க போகிறேன்? நிறைய 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 ஆச்சரியங்கள் கர்த்தர் செய்யத்தான் போகிறார், உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எலும்பி நிற்கலாமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒன்றே ஒன்று சொல்ல